சரி, நம்ம மத்தியில் இந்தியாவில் வந்து வேலூர் பகுதியிலிருந்து மாஸ்டர் ஜேசன் ஆபிரகாம் மத்தியில் வந்திருக்கிறாரு. அவர் எனக்கு வந்து அதிகமாக தெரியாது, அவரை இந்தியாவில் பிரசிடென்ஸ் அப்படி வந்து சொன்னார், இது மாதிரி அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒரு காரியம் வந்தார், வந்துட்டு 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு போயிடுவார், சாயந்தரம் ஃப்ளைட்டு போயிடுவார். ஸோ அதனால் அவர் வந்து இந்தியாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தோமஸ் ராஜ் ஐயா அவர்கள் வந்து சீனியர் மேன், பெரிய ஆள். அவர் வந்து அவரும் நம்ம ஏசிஐ சர்ச்சில் வந்து சேம் சொல்கிற ஐயா தான் வந்து இவரை பாஸ்டராக ஆர்டைன் பண்ணி அனுப்பினார். தோமஸ் ராஜ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவங்க மகன் அங்கே வந்திருக்கிறார், வந்து கூட்டம் நடத்திருக்கிறார். இப்போ ஒரு பெரிய சபை கட்டியிருக்காங்க நினைக்கிறேன், பல கோடி. அது வந்து கேள்விப்பட்ட பொழுது அவர் சொன்னார், யூடியூப்பில் சொல்லும்போது சொன்னார், மக்களே கொடுத்த காசு 6 கோடி மக்கள் கொடுத்த காசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த காசில் தான் அந்த இடத்த, அவருக்கு ஏற்கனவே 50 ஏக்கர் இருந்தது, அந்த இடத்துல பெரிய சபை ஒன்று இப்போ கட்டியிருக்கிறாங்க. அங்கே 6வது நடக்கிறது. அந்த இடத்துல வளர்ந்தவர் அந்த சீனியர் தோமஸ் ராஜ் கீழே வளர்ந்தவர். அவர் பைபிள் ஸ்கூலில் படித்து முடித்து 4 வருஷம் குறிப்பிட்டு கொடுத்தாங்க. படித்து முடிச்சிட்டாரு, பாஸ்டர் உடனே பண்ணிட்டாங்க. 4 வருஷம் குறிப்பிட்ட கொடுக்குறாரு. 4 வருஷம் சென்ற பிற்பாடு தான் குறிப்பிட்டே கொடுத்துருக்கிறாரு பாஸ்டர் தோமஸ் ராஜையா அவர். அதனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், கடுமையாக ஊழியத்தில் வழிநடத்தினால விசுவாச வாழ்க்கையில். இப்போ அந்த இடத்துல அவர் வளர்ந்து வந்தவர். இன்னும் அவங்களுக்கு கீழே தான், அந்த ஸ்தாபனத்துக்கு கீழே தான் அவர் வந்து அந்த ஐக்கியத்தை தான் அவர் இருந்து வர்றார். ஸோ ஒரு டஃப்பான ஒரு ஊழியம் தான் அவர் கீழே இருந்து செய்து வருகிறதெல்லாம் சாதாரண இல்லை. அவங்களாம் ரொம்ப ஊழியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, கண்டிப்பானவங்க. அப்படி வளர்ந்தவர் தான் மத்தியில் ஜேசன் ஆபிரகாம் இருக்கார். அவர் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஊழியத்தை அவர் செய்து வருகிறார் இந்தியாவில். ஆக நாளைக்கு காலையில் சிரமபாடில் அங்கே ஒரு செய்தியை கொடுப்பார். அப்புறம் சாயந்தரம் 9 மணி ஃப்ளைட்டு அவர் அதை போயிட்டு வருவாங்க. ஆக இந்த மாணவர்களில் நம்ம மத்தியிலே அவர் இருப்பது சந்தோஷம். நம்ம எல்லாரும் கரவணையோட கூட குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தயவாய் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்போடு இந்த நாளிலும் தயவாய் கர்த்தர் தமது வார்த்தையை கொடுக்கும்படிக்கு பாஸ்டர் மூலமாக அடியனுக்கு கொடுத்த இரக்கத்துக்காக பாஸ்டரையும் திருச்சபை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். அல்லேலூயா. பாடலோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை எடுக்கலான்னு விரும்புகிறேன். இந்த பாடல் தெரியுமானால் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. கிருபை தேவை, கிருபை தாரும் தெய்வமே. தெரியுங்களா? அல்லேலூயா. கிருபை தேவை, கிருபை தாரும் தெய்வமே. கிருபை தேவை, கிருபை தாரும் இயேசுவே. அல்லேலூயா. கிருபை தேவை, கிருபை தாரும் தெய்வமே. கிருபை தேவை, கிருபை தாரும் இயேசுவே. கிருபை தேவை, கிருபை தாரும் தெய்வமே. கிருபை தேவை, கிருபை தாரும் இயேசுவே. உங்க கிருபைதான் என்னை தாங்குது, உங்க கிருபைதான் என்னை நடத்துது, உங்க கிருபைதான் என்னை தாங்குது, உங்க கிருபைதான்
கிருப 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 கிருபையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? அல்லேலூயா. பாடல் புது பாடல்ல மிகவும் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாம். கிருபை தேவை கிருபை தாரும் தெய்வமே. ஆமென். கிருபை தேவை கிருபை தாரும் தெய்வமே. கிருபை தேவை கிருபை தாரும் இயேசுவே. சொல்லுங்களேன். கிருபை தேவை கிருபை தாரும் தெய்வமே. கிருபை தேவை கிருபை தாரும் இயேசுவே. உங்க கிருபை தான் என்னை தாங்குது. உங்க கிருபை தான் என்னை நடத்துது. உங்க கிருபை தான் என்னை தாங்குது. உங்க கிருபை தான் என்னை நடத்துது. கிருப 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 கிருபையே. 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 பாவம் போக்கினது உங்க கிருப. சாபம் நீக்கியது உங்க கிருப. கட்டு உடைந்தது உங்க கிருப. இருள் நீங்கியது உங்க கிருப. பாவம் போக்கினது உங்க கிருப. சாபம் நீக்கியது உங்க கிருப. கட்டு உடைந்தது உங்க கிருப. இருள் நீங்கியது உங்க கிருப. உங்க கிருபை தான் என்னை தாங்குது. உங்க கிருபை தான் என்னை நடத்துது. உங்க கிருபை தான் என்னை தாங்குது. உங்க கிருபை தான் என்னை நடத்துது. கிருப 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 கிருபையே. கிருப 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 கிருபையே. சொல்லுவோமா? கிருப 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 கிருபையே. கருவில் கண்டது கிருப. சொல்லி அழைத்தது கிருப. அற வல்லமை கண்டது கிருப. என்னை வாழ வைப்பது கிருப. கருவில் கண்டது கிருப. சொல்லி அழைத்தது கிருப. அற வல்லமை கண்டது கிருப. என்னை வாழ வைப்பது கிருப. உங்க கிருபை தான் என்னை தாங்குது. உங்க கிருபை தான் என்னை நடத்துது. உங்க கிருபை தான் என்னை தாங்குது. உங்க கிருபை தான் என்னை நடத்துது. கிருப 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 கிருபையே. 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 அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா கரங்களையும் தட்டி அல்லேலூயா. ஜீவனோடு இருப்பது அப்படி கிருபைதா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போறார். ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இடிஞ்சு போய் கிடக்கிறதோ, உடைஞ்சு போய் கிடக்கிறதோ, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உங்களை கட்டி எழுப்ப போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கட்டி எழுப்ப போகிறாரு. கர்த்தருடைய கரம் உங்களை கட்டி எழுப்ப போகிறது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களால் நீங்க கட்டி எழுப்பப்பட போறீங்க. ஆமென். அல்லேலூயா. எழுத்தின்படி இழந்து போன திறமைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப போறாரு. அல்லேலூயா. எந்தெந்த பகுதி உடைஞ்சு போய் கிடக்கிறதோ, எந்தெந்த பகுதி இடிஞ்சு போய் கிடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு அவருடைய வார்த்தை விசுவாசத்தோடு நீங்க பெற்றுக்கொண்டு ஆமென் சொல்லுவீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி மகிமைப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கட்டி எழுப்ப போகிறார் அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருந்திருக்குது, அது இடிஞ்சு போய் இருக்குது, அதை மறுபடியும் கர்த்தர் கட்ட ஆரம்பிக்க போறாரு. அல்லேலூயா. இப்ப இடிச்சது யாரு? ஒரு 3 காரியத்தை சொல்லி அல்லேலூயா ஜெபிக்க போகிறோம். முதல்ல இடிச்சது யாரு? சாத்தான். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் அங்க வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏதோ அழகா இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது இஸ்ரவேலை நோக்கி, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது சொல்லுங்கல தந்திரமா இருந்ததா? ஸ்திரீயை பார்த்து அது என்ன பேசிச்சான்? தந்திரமான வார்த்தையை பேசிச்சான். தேவையில்லாத காட்டில் இருக்கிற ஜீவனுக்கு எதுக்குங்க தோட்டத்துல வேலை? அல்லேலூயா. அது உள்ள நுழைஞ்சி தேவையில்லாத சத்தத்தை மனதுல போட்ட உடனே அந்த மனதுல அதை யோசிக்க 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 தேவனை போல மாறிடுவோமா என்ற எண்ணம் அவங்களுக்குள்ளேயே உணவுகளுக்கு ஆரம்பித்தது. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தந்திர வார்த்தைக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. தந்திரமா இடித்து போட்டான். தேவனுடைய ஐக்கியத்தை இடித்து போட்டான். தேவனோடு கூட உலாவுகிற அந்த மகிமையான பிரசன்னத்தை இடித்து போட்டான். ஆதி மனிதனை கெடுத்து இடித்து பாழாக்கி அவன் நாசமடைவதற்கு சாத்தான் தந்திரமா செயல்பட ஆரம்பித்தான். நிறைய பேர் சாத்தான் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு விலகி போவான் தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எதிர்க்க முடியாத என்ன பண்ற ஒத்து போய் அதை வணங்கி கொண்டு பணிந்து குனிந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. வணக்கத்திற்கும் புகழுக்கும் மேன்மைக்கும் உரியவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் அல்லேலூயா எதிர்த்து நிற்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க. வந்து முதல்ல குடும்பத்தை முதல்ல ஆரம்பத்துல இடித்து போட்டது யாரு? சாத்தான். இன்னைக்கு அநேக வேளையில தேவையில்லாத வார்த்தையை உள்ள வாங்கி தேவையில்லாத வார்த்தையை கேட்டு தேவையில்லாத வார்த்தையை அப்படியே மனதுக்குள்ள போட்டு அதையே நினைத்து அதனுடைய காரியங்கள் மேன்மையா இருக்குமோ, இந்த இடத்துல நன்மையான வார்த்தையை தேவன் கொடுத்துட்டாரு. தந்திரமான வார்த்தையை கேட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அல்லேலூயா இடிக்கப்பட்டு போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதேனும் பகுதியில தேவையில்லாத காரியத்தினுடைய சத்தத்தை கேட்டு நீங்க இடிஞ்சு போயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிறார், மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன். நீ சாத்தானால இடிக்கப்பட்டு போயிருந்தாலும், நீ அந்த சாத்தானால இடிஞ்சு போயிருந்தாலும் உன்னை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும்.
முதல்ல சாத்தான் இடிச்சான். ரெண்டாவது இடிச்சது யாரு? சத்தம் வந்துச்சு. அல்லேலூயா. தேவையில்லாத மனிதர்கள், பொறாமை பிடித்தவர்கள், வன்கண் உடையவர்கள், எரிச்சல் உள்ளவர்கள், ஏன் சகோதர சகோதரியா கூட இருக்கலாம். நீ வாழ்ந்து இருக்கிறத பிடிக்காம, நீ மேன்மையா இருக்கிறத பிடிக்காம, நீ ஆசீர்வாதமா இருக்கிறத பிடிக்காம, உனக்கு விரோதமா பல வகையான தந்திரங்களை, குழப்பங்களை, கலகங்களை ஏற்படுத்தி உன்னுடைய சமாதான வாழ்வை அடமாக்கி போடுவதற்கு அவங்க செயல்பட்டதன் நிமித்தம் இடிஞ்சு போயிருக்கலாம். ஏன்னா இந்த நபரை பார்த்தேன்னு தெரியல, நல்லதா போயிட்டு இருந்தது வாழ்க்கை, நல்லதா இருந்தது குடும்பம், நல்லதா இருந்தது ஊழியம், தேவையில்லாத நபருக்கு நான் இடம் கொடுத்தது நிமித்தம் வாழ்க்கை இடிஞ்சு போயிடுச்சு, ஊழியம் இடிஞ்சு போயிடுச்சு, குடும்பம் இடிஞ்சு போயிடுச்சு. இந்த நபரால என் பிள்ளை இடிக்கப்பட்டு போயிட்டான். நல்லாதான் குடும்பம் ஆராதனையில் இருக்கு. இந்த நபர் எப்போ எனக்கோ இல்லை, மனைவிக்கோ இல்லை, என் பிள்ளைக்கோ அறிமுகம் ஆனானோ அப்பொழுதே என்னுடைய காரியங்கள் இடிக்கப்பட்டு 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 சின்ன பின்னமாக்கப்பட்டு போயிட்டு. அல்லேலூயா. தேவாலயத்தின் மேல முதல்ல கைய வைத்தது யாருன்னா பாபிலோன் ராஜா, இரண்டாவது ரோம ராஜா, எகிப்தியர் இருந்தான். அதுக்கு அடுத்தது யாரு? அசிரியர் இருந்தான். ஒருவனும் தேவாலயத்தின் மேல கைய வைக்கல. தேவாலயத்தின் மேல கைய வச்சது முதல்ல பாபிலோன் ராஜா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்கள்ல தேவாலயத்தை பார்த்து தன்னோட கூட இருக்கிற சீஷர்கள் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறது பிடிக்காம, நன்மையை அனுபவிக்கிறது பிடிக்காம, தேவையில்லாத நபர்களால இன்னைக்கு இடிஞ்சு போயிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை பரிபூர்ணமா ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்பி மகிமைப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுது, சிலர் வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா. புரியலையா? தாவீத சவுல் பார்த்து கொண்டு அவனுக்கு என்னாச்சுனே தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒரு யுத்தம், அது மகிமையான யுத்தம், அதுக்குள்ள போகல. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சவுல் தான் ராஜா. கொஞ்சம் ஜனங்கள் உற்சாகத்தோட கொஞ்சம் தூக்கி பாடினாங்க, அவ்வளவுதான் வந்துச்சு அவனுக்குள்ள. அல்லேலூயா. இவனுக்கு நல்லா தெரியும் தாவீது மேல இருக்கிற அபிஷேகம் அவன் வாசிக்கும் பொழுது இவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி போகும்னு அவனுக்கு தெரியும். தெரிந்தாலும் அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா கொலை செய்ய ஆரம்பிக்கிறான், கொலை செய்வதற்கு வகை தேட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. சரி, நம்மளை பாசலாம், அதாவது என்னை பார்க்கும் போதே சில பேருக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னை பார்த்தாலே ஒரு அருவருப்பா நினைக்கிறாங்க, சிலர் என்னை பார்த்தாலே அப்படியே ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து சொல்றேன், அல்லேலூயா, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஏதோ ஒண்ணு பண்ணுது. அவங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க தான் செய்து முடிக்கும்படிக்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. ஆமென். வரலையே? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது பல தடவை ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு மலைகளினாலும் குகையினாலும் வனாந்தரத்திலேயும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு ஓடுறான். தன்னுடைய சிநேகிதன் சவுலுடைய குமாரனா இருக்கிற யோனத்தான இடத்துல தகப்பனை குறித்து சொல்லும் போது நம்பல. இன்னைக்கு நான் வரலன்னு சொன்ன உடனே உடைய அப்பாவுடைய முகம் வேறுபடும் பொழுது தகப்பன் இடத்துல போயிட்டு சவுல் இடத்துல போயிட்டு யோனத்தான் பேசும் பொழுது தாவீது வரலன்னும் பொழுது அவனுக்குள்ள வர ஆரம்பிக்கிறது உக்கர கோபம். அல்லேலூயா. இன்னைக்கு வேணா வனத்துல இருக்கலாம், இன்னைக்கு வேணா பதுங்கி இருக்கலாம், இன்னைக்கு வேணா ஒளிந்து இருக்கலாம், ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு நாள் உன்னை வெளியே கொண்டு வரும். நீ காத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் உன் நிச்சயம் பெருமையாக்காது. உன் அபிஷேகம் கர்த்தர் உன்னை தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக போதுமானவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்தெந்த பகுதியில நீ இடிஞ்சு போயிருந்தாலும், எந்தெந்த பகுதியில உடைஞ்சு போயிருந்தாலும், சாத்தானால இடிக்கப்பட்டு இருந்தாலும், ஏன்
தேவையில்லாத நபர்களால இடிக்கப்பட்டு போயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன், எந்த பகுதியில் இடிச்சு போனா உன்னை கட்டி எழுப்புவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். மூணாவது யாரு? அல்லேலூயா. சாத்தான் இடிச்சது உண்மைதான், அதையே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தேவையில்லாத நபர்கள், பொறாமை பிடித்தவர்கள், வன்கண் உடையவர்கள், எதிராளிகள், ஏன் சகோதர சகோதரிகள் இடிச்சது உண்மைதான், அதையே பேசிக்கிட்டு இருக்க போறதில்ல. அப்ப மூணாவது ஒருத்தர் இருக்கார், யாரு? அல்லேலூயா. நாம் இடிஞ்சு போனதுக்கு காரணம் நாம் தான். அல்லேலூயா. என் புத்தி இல்லாத பேச்சு, புத்தி இல்லாத பார்வை, புத்தி இல்லாத நடக்க, புத்தி இல்லாத செய்கை, புத்தி இல்லாத தன்மை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை இடிச்சு போட்டு. பிரசங்கி 10:1 எடுக்கல. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. செத்த ஈக்கை தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறு கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர்பட்டவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஞானத்திலும் கனத்திலும் பேர்பட்டவன, பெரிய கப்பல் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு ஞான குறைவுனால என்ன நடந்தது பாத்தீங்களா? நீதிமொழிகள் 14:1 எடுத்து வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கைகளினாலே இடித்து போடுகிறார். புத்தி இல்லாத பேசின வார்த்தை, புத்தி இல்லாத பழகின பழக்கம், புத்தி இல்லாத செய்த செயல்பாடுகள், புத்தி இல்லாத ஐக்கியத்தோட இணைந்த இணைப்பு, புத்தி இல்லாத பழகின பழக்கம் தேவையில்லாத உறவுகளுக்கு கொண்டு போய் அவமானங்களுக்கு நேராக கொண்டு போய் இருக்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ தடவை தேவன் எச்சரித்தோம், அப்பேற்பட்ட தேவையில்லாத காரியங்களுக்கு ஈடுபட்டு இன்னைக்கு அவமானத்தினுடைய பிடியில இன்னைக்கு நீ உடைஞ்சி போயிருந்தாலும் எனக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 1912 டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல் சமுத்திரத்தின் வழியாக, அதாவது முதல் பயணம் இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு முதல் பயணம் துவங்க ஆரம்பிக்குது. மிகுந்த பிரம்மாண்டமான கப்பல், நல்ல அதை சொல்ல முடியாத அளவுக்கு அநேக விஞ்ஞானிகளால எந்தவித சேதம் இல்லாதபடிக்கு இந்த கப்பல் பயணிக்கும் என்று சொல்லப்பட்டது. எப்பேற்பட்ட பனி சீற்றமா இருந்தாலும், காற்றினுடைய சீற்றமா இருந்தாலும், கடலுடைய கொந்தளிப்புடைய சீற்றமா இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போய் இது மேற்கொள்ளத்தக்கதான அப்பேற்பட்ட ஒரு வடிவமைப்பில் கட்டப்பட்டதான கப்பல் பயணித்த ஒரு சில மணி நேரங்களிலேயே மிகுந்த ஒரு பேராபத்து சந்தித்து அதில் பயணித்த 2000க்கு மேற்பட்டவர்கள் 1500 பேர் ஒரே இரவுல மடிந்து போனாங்க. அல்லேலூயா. அதை குறித்து நான் தேவனுடைய மனுஷன் எழுதின புத்தகத்தில் படிக்கும் பொழுது அதில் தெளிவாக போட்டிருக்குது. எத்தனையோ சிறிய சிறிய கப்பல்கள் இருந்து மாலுமிகள் இந்த டைட்டானிக் கப்பல் இருக்கிற மாலுமிக்கு வயர்லெஸ் மூலமா எச்சரிக்கை கொடுக்கறாங்க. இந்த இரவு நேரங்களில் நீங்க போகிற பயணம் அபாயகரமானது, உங்களுடைய வேகத்தை குறைத்து கொண்டு நீங்க போங்க. ஏனென்றால் இந்த சமுத்திரத்தின் வழியாக பனிப்பாறைகள் தோன்ற ஆரம்பிக்கும். அது தெரியாது என்று சொல்லி அவர்கள் எச்சரிக்கை கொடுத்தாங்க. எத்தனையோ தடவை சில சிறிய கப்பல்கள் இருந்து மாலுமிகள் இந்த கப்பலை கடப்பதற்கு முன்பதாக எச்சரிக்கை கொடுக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷனுடைய அஜாக்கிரதை, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாத தன்மை, ஒரு மனுஷனுடைய அலட்சிய போக்கு நிமித்தம் கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்த, உறங்கிக் கொண்டிருந்த, விளையாடி கொண்டிருந்த ஒவ்வொரு மனிதர்களும் அல்லேலூயா என்னென்ன நிலைமை இருந்தாங்க தெரியாது. 1500 பேர் அந்த இரவுல பயணித்த 2.5 மணி நேரத்திலேயே மடிந்து போனாங்க, உள்கி மடிந்து போனாங்க. அல்லேலூயா. நம்முடைய புத்தி இல்லாத காரியத்தை நிமித்தம் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், ஏதோ பகுதி இன்னைக்கு இடிஞ்சு போயிருக்குமானால்
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். எந்த இடத்துல விழுந்தாயோ இன்னைக்கு உணர்வடைந்து உன்னுடைய குறை குற்றங்களை அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவாயானால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்த வசனம்னா எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க. இஸ்ரவேலே என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. இடிக்கப்பட்டு போயிருக்கிற உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு முன்பதாக தேவன் உன்னை என்ன செய்ய பார்க்கிறார்னா கன்னியா மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த பருவம் போல வராது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இஸ்ரவேல் கன்னிகையே, நீ இடிஞ்சு போனது உண்மைதான். இஸ்ரவேல் சோரம் போனது, விபச்சார மார்க்கமா போனது, வழி விலகி போனது, பாகால வணங்கி கொண்டு தவறி போனது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மறுபடியும் உன்னை கட்டி எழுப்ப போறேன். எப்படி எழுப்ப போறேன்னா உன்னை கன்னிகையா மாற்றி, ஆதி நிலைமையில நீ எப்படி என்னிடத்துல நீ இருந்தாயோ உன்னை கன்னியா மாற்ற போறேன். பரிசுத்தமா உன்னை மாற்ற போறேன். உன் மனதை மாற்ற போறேன். உன்னை நான் மாற்றி உன்னை என்ன செய்ய போறேன்? கட்டி எழுப்ப போறேன். அல்லேலூயா. அப்ப முதல்ல அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏவாளை இப்படி வஞ்சித்ததா? சர்ப்பமானது எப்படி மனதை முதல்ல எங்க கெடுதலை உண்டாக்குச்சு? தந்திரமா அந்த வார்த்தையை கொடுத்து மனதுக்குள்ள அப்படியே தன்னுடைய வார்த்தையை உள்ள அப்படியே கொண்டு போய் தேவனை விட்டு கெடுக்கப்பட்டு போகிற அளவுக்கு அது என்ன பண்ணிச்சுன்னா எடுத்துச்சு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அப்படி ஆயிடுமோன்ட்டு தேவனை என்ன பண்ணிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன பண்றாரு சொல்லுகிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம எந்தெந்த காரியத்துல தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம நினைவு பார்க்கணும். என்னென்ன செய்யறோம் நம்ம? இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனது உண்மைதான், சோரம் போனது உண்மைதான், விபச்சார மார்க்கமா போனது உண்மைதான், தடம் புரண்டு போனது உண்மைதான், சிதைந்து போனது உண்மைதான். ஆனா எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் உணர்வுள்ள ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. எல்லா நிலைமையிலும் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லத்தக்கதான தகுதி இல்லை, ஆனாலும் என்னை நோக்கி பார்க்கும் பொழுது என் ஜனங்களை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில நம்ம விழுந்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த பகுதியில நம்ம தடம் புரண்டு கொண்டிருக்கிறோம், தடுமாறி கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த காரியத்துல ஓ பிரதர் நல்ல பிரதர், சிஸ்டர் நல்ல சிஸ்டர் நம்ம சொல்றோம். ஆனா சொல்லும் பொழுது அந்த மனதுக்குள்ள இருக்கிறதான எண்ணங்கள் நம்மளையே குத்த ஆரம்பிக்குது. இல்ல நான் சரியில்லைதான். ஆனா வெளியரங்கமா எனக்கு பேரு அது நல்லவர், சிஸ்டர் நல்லவங்க வார்த்தை சொல்லும் பொழுது, ஆனா உனக்குள்ள இருக்கிற மனசாட்சியே உன்னை குத்த ஆரம்பிக்குது. எத்தனை தடவை அந்த வார்த்தையை கேட்டு மனசாட்சி உன்னை குத்தும் பொழுது இன்னும் மனம் திரும்பாம நீ இருப்பாயானால் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை மறுபடியும் கட்டி எழுப்பணும்னா உன்னுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. எப்படிங்க? காஞ்சி போன கோல், ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கோல். ஆனா தேவ சமூகத்துல வந்த உடனே அந்த கோல் துளிர்த்து பூ பூத்து
மாதுளை பழங்களை கொடுத்ததாம். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல விழுந்த, என்ன நிலைமையில விழுந்த, எப்படி விழுந்த, ஏன் விழுந்தெல்லாம் கர்த்தர் கேட்கல. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய கோல் உலர்ந்து போயிருந்தாலும் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க, மறுபடியும் கட்டி எழுப்ப, மறுபடியும் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தூக்கி நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க ஒருத்தங்க. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்டு என்ன நடக்குதுங்க? உணர்கிறவன். நல்லா கவனிங்க. விதை என்னது? வசனம். விதைக்கப்படுற இடம் இது உலகம். உலகத்தில் யாருக்க மனுஷர்கள் இருக்கிறாங்க. அங்க வழியருகவும் விதைக்கப்படுகிறது, கற்ப முள்ளுள்ள இடங்களிலும் விதைக்கப்படுகிறது, கற்பாறையிலும் விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்திலையும் விதைக்கப்படுகிற அந்த விதை உணர்வுள்ள ஒரு பாத்திரமா அடைந்து அது பலனை கொடுக்க ஆரம்பிக்குது. தேவன் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புறனா உன்னுடைய மனதுல அவருடைய வார்த்தைய நீ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா அனுபவிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உன் மனம் புதிதாக்கப்படுவதற்கு அவருடைய வார்த்தைய நீ உள்ள வாங்கி அந்த வார்த்தைக்குள்ள உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை புதிதாக்குவது மாத்திரமல்லாமல் மறுரூபப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உன்னை தேவன் கட்டி எழுப்புவதற்கு முன்பதாக உன் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் அப்படி சொல்லுங்க. அப்புறம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான்ல 1 அதிகாரத்துல 7 வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்குள் பாவம் இல்லை என்போமாக நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நம்ம மேல வெளிப்பட வேண்டுமானால், ஒருவேளை சாத்தானால இடிக்கப்பட்டு போயிருந்தாலும், தேவையில்லாத நபர்களால இடிக்கப்பட்டு போயிருந்தாலும், இன்னைக்கு இடிஞ்சு போவதற்கு காரணம் உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம், ஊழியம், பல பகுதிகள் என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ இடிஞ்சு போனதுக்கு காரணம் நான் தான். நீங்க சொல்லி இந்த வேலை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நல்லா கவனிங்க. வேதத்துல முதல் தீர்க்கதரிசி ஆமோஸ். ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். தேசத்துல அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று. அதற்கு பிறகு ஓசியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். ஓசியாவை எழுப்பி விக்கிரகங்கள் நிமித்தம் நியாய தீர்ப்பின் தண்டனை வரும் என்று ஓசியா மூலமா தேவன் எச்சரிப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பிறகு ஏசியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். 100 ஆண்டுகள் ஏசியா தீர்க்கதரிசனம் உரைக்கிற வேளையில அஸ்சிரியர்கள் வந்து இஸ்ரவேலை பிடிப்பார்கள், யூத ஜனங்களை இருக்கிறதான உங்களையும் பிடிப்பார்கள் என்று ஏசியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். உசியா, யோதாம், ஆகாஸ், ஏசாயா, எசேக்கியா 4 ராஜாக்கள் இருக்கிற காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஜனங்கள் என்ன பண்ணலன்னா வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியல. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல வார்த்தையை சொல்றார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும் என்று, ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் மாறு என்று சொல்றார். ஒருவரும் செவி கொடுக்கல. தீர்க்கதரிசி எச்சரிப்பை கொடுக்கிறார். அஸ்சிரியர் ஒருத்தன் வரப்போகிறான்,
அவன் இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை அடங்கியதான இஸ்ரவேலை அவன் சிறைபிடிக்க ஆரம்பிப்பான். அடுத்தது உன்னையும் சிறைபிடிக்க ஆரம்பிப்பான். நீ என்ன செய்ய ஆரம்பினா, மனம் திரும்ப ஆரம்பி. துணிகரமான பாவங்களுக்கு நீ விலக்கி உன்னை காத்துக்கொள்ளும்படிக்கு மனம் திரும்பி என்று ஏசாயா எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒருவரும் சொல்லிக் கொடுக்கல. அசிரியர்கள் வந்து இஸ்ரவேலை சிறைபிடித்தார்கள். ஏசாயாவுடைய காலம் முடிந்த பிறகு எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிக்கிறார். எரேமியாவுடைய நாட்கள்ல யூத ஜனங்கள் இன்னும் மோசமாக்கப்படுகிறாங்க. எத்தனையோ தடவை எரேமியா தீர்க்கதரிசனம் பாரத்தோட மன்றாட்டோட அழுது புலம்பி தன்னுடைய ஜனங்களுக்காக கதற ஆரம்பிக்கிறார். நீங்க 1ஆம் அதிகாரத்துல அப்படியே தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலுக்காகவும் யூத ஜனங்களுக்காகவும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் தமது அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்க முடியும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க முடியும். வழி விட்டு விலகி போகாத, சோரம் போகாத, விபச்சார மார்க்கமா போகாத, பாகால நமஸ்கரிக்காத, விக்கிரகங்களை வார்ப்பிக்காத, பலிபீடத்தை கட்டாத, மனம் திரும்பு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல தேடு என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் எத்தனையோ தடவை எச்சரிப்பு கொடுத்தார். ஒருவரும் கேட்கல. அசிரியர் இஸ்ரவேலை பிடித்தது மாத்திரம் அல்லாம பாபிலோன் அசிரியரை பிடிச்சான். அசிரியர் பிடித்து வைத்திருந்த இஸ்ரவேலை பிடித்தான். அது மாத்திரம் இல்லாம யூதா பென்யமீனையும் வந்து பிடித்தான். அல்லேலூயா. கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை தமது ஜனங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஒரு காரியத்துல விழுந்து போறியா, ஒரு காரியத்துல விழ போறியா, ஒரு காரியத்துல மாட்ட போறியா, பிரச்சனையை சிக்க போறியா, தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா, அவர் வார்த்தையின் மூலமா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தாம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம மீறி, நம்ம துதிகரத்தின் நிமித்தம், நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தம், அசட்டை நிமித்தம், உதாசீனத்தின் நிமித்தம் வார்த்தையை புறக்கணித்து எண்ணங்களின்படி போகிறதுனால சொல்ல முடியாத அடி மேல அடி வாங்கி இழப்ப சந்திக்க வேண்டியதா மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜனங்கள் அப்பே நம்முடைய முற்பிதாக்கள் இப்படிதான் விழுந்தாங்க. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய ஒருவருக்கும் மனம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்தை புறக்கணிக்கல, தம்முடைய ஜனத்தை தள்ளல. மறுபடியும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, கன்னிகையேன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறார். பரிசுத்தத்தை இழந்து போனவங்க தான், எல்லாவற்றையும் தொலைத்தவர்கள் தான், வழிவிட்டு விலகி போனவர்கள் தான். ஆனா அவங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் ஒரு தயவை ஏற்படுத்தினார். உன்னை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று. அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை தேவ பிள்ளையே. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதேனும் பகுதியில விழுந்து கொண்டிருப்பாய். ஆனால் உன் சிந்தையிலே, உன் மனதில தேவையில்லாத காரியங்கள், ஆசைகள், இச்சைகளை போட்டு அழுத்தி கொண்டு தேவையில்லாத காரியங்களை நீ அனுபவிக்கும்படிக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை நீயே தடை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். உன் வாழ்க்கையை நீ இடித்து போடுவதற்கு நீ காரணமாகாத. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். எத்தனையோ தடவை கர்த்தர் சொல்லுங்க, அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத என்று. அலட்சியத்தின் நிமித்தம், உன் நிமித்தம் உன் குடும்பம் இன்னைக்கு சிக்கல்ல இருக்குது. அநேக பகுதிகளில் பாதிப்பின் வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இன்னைக்கு உணர்வு அடைவாயானால் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருந்தார். அதாவது என்னுடைய சர்ச்சுக்கு ஆரம்ப நாட்களில் வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிஸ்னஸ் நிமித்த வழியில் அவங்க போயிட்டாங்க. இப்போ எந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பைக் வந்து சேல்ஸ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா வருவாங்க, சபையில் வந்து உட்காருவாங்க, ஆராதிப்பாங்க, குறித்த நேரத்துக்கு வருவாங்க. குறிப்பாக எல்லா சபையில் என்னென்ன நடக்கிறதோ எல்லா கூடுகைகளிலேயும் அவங்களுடைய பிரயாசங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, சபையினுடைய காரியங்கள்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பித்தார். நானும் வந்து அதை கவனிக்க முடியாதபடிக்கு நானும் கொஞ்சம் அலுவலில் இருந்தது நிமித்தம் ஒரு நாள் அதாவது சபைக்கு ஒரு 2 வாரம் வராமல் இருந்ததுனால அவரை நான் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு விசாரித்தேன். அதை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை இடிஞ்சு உடஞ்சி போய் நாசமாக்கப்பட்டிருந்ததை அவர் என்கிட்ட சொன்னார். என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில உண்மை இல்லாத போனதை நிமித்தம், தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு உண்மை இல்லாத போனதை நிமித்தம், கர்த்தருக்கு உண்மை இல்லாத போனதை நிமித்தம்,
மாய்மாலத்தின் நிமித்தம் செயல்பட்ட காரணத்தினால தான் ஏற்படுத்தினதான அந்த பிசினஸ் ஒரே நேரத்துல எல்லாம் மூடப்படுகிற அளவுக்கு யாரும் நம்பி வைத்திருந்தாலும் அந்த மனுஷன் எல்லாவற்றையும் சுருட்டு கொண்டு எல்லாவற்றையும் வாங்கி வாங்கி கடன் வாங்கி பைக் கிட்டத்தட்ட ஒரு 80 பைக் வாங்கிட்டார். எல்லாவற்றையும் நம்பி வேற ஒரு இடத்துல இவன் துவங்கின அந்த மறுபடியும் ஒரு ஆபீசர் இந்த இடத்துல சில நாள் திட்டம் பண்ணி ஒரே இரவுல பல நாள் இவன் திட்டம் பண்ணி இருக்கிறான். எஸ்கேப் ஆயிட்டான். இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. உடனே நேரில் போய் விசாரிச்சேன். அவர் சொல்லும்பொழுது என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என் வாழ்க்கை இதுக்கப்புறம் அவன் எழும்பாது கடனை வாங்கி என் கிட்ட இருக்குதெல்லாம் விற்று நான் இப்பேற்பட்ட பைக் சேல்ஸ் அந்த பிஸ்னஸை துவங்கினேன். நம்பிதான் வச்சேன், ஏமாத்திட்டு போயிட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் சொல்லும் போது எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை சொல்றேன், நான் உண்மையாவே கர்த்தருக்கு உண்மையா இல்லப்பா. நான் சபைக்கு வந்தேன், உட்கார்ந்தேன், ஆனா நான் உண்மையா இல்லை. நான் உண்மையா என் மனைவிக்கு நான் உண்மையா இல்லை. என் பிள்ளைகளுக்கு நல்ல நான் உண்மையா இல்லை. என் ஆராதனையில் நான் உண்மையா ஆராதிக்கல. ஆராதனை இருந்தேன், ஆனா உண்மையா ஆராதிக்கல. நான் இன்னைக்கு உண்மையாவே நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்னால் வாழ முடியாது, என்னை காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் நான் தற்கொலை பண்றதை விட வேற வழி இல்லை. உடஞ்சி போய் நான் இன்னைக்கு இருக்கிற அந்த வேலையில நான் ஊரை விட்டு கூட ஓட முடியாது. என்னால என் பிள்ளைங்க, என்னால என் மனைவி, என்னால எங்க வாழ்க்கையே போயிடுச்சு. எத்தனையோ தடவை வசனத்தை வாசிட்டு கர்த்தர் எனக்கு சொன்னாரு, பைபிள் எடுத்து படி, காலையில எழுப்புவாரு, எழுந்து ஜெபம் பண்ணுன்ட்டு. நான் அதை அலட்சியம் பண்ணேன். வசனத்தை வாசிக்க சொல்லி என் மனைவி மூலமா கர்த்தர் பேசுவாரு, என் பிள்ளைகள் மூலமா பேசுவாரு. அதெல்லாம் நான் புறக்கணிச்சேன். வழியில போகும் பொழுது வாகனத்துல வார்த்தைகள் வரும், எத்தனையோ வார்த்தைகள் வரும், வசனங்களா வரும். மனம் திரும்பு என்று, பரலோகராஜை சமீபித்திருக்கிற என்று அலட்சியம் பண்ணினேன். வார்த்தையை புறக்கணித்தது நிமித்தம் தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் தேவையில்லாத நபர்கள் எனக்கு ஆசை ஊட்டி என்னுடைய மனதுல இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம் என்று என்னை பிசினஸ்ல தேவையில்லாம இழுத்து என்னை சிக்க வைத்து இன்னைக்கு அவன் எஸ்கேப் ஆகி என்னை மாட்டிக்கிட்டு போயிட்டான். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கர்த்தர் என்னை மீட்டெடுப்பாரா தெரியல. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் விளிம்புல இருக்கும் பொழுது கர்த்தர் அன்னைக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, பிரதர், இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன பாவத்தை செஞ்சீங்களோ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. மனைவிக்கு நீங்க உண்மையா இருக்கு, பிள்ளைக்கு உண்மையா இருக்கு, கர்த்தருக்கு உண்மையா இருக்கு. இது மூணுமே தீர்மானம் எடுங்க. நீங்க இடிஞ்சு போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார்னு சொல்லி ஆமென் சொல்லுங்க. நல்ல வைஃப் அழுகுறாங்க. என் வீட்டுக்காரர் வந்தா அந்த ஆபீஸ்ல கேட்டை திறப்பாங்க. அந்த பைக் 80 பைக் நிற்கிற இடம் அப்போ எவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்கும். நாங்கள் வரும் பொழுது செக்யூரிட்டி கேட்டை திறப்பார். என் வீட்டுக்காரர் எப்படி இருந்தார், என் வீட்டுக்காருடைய நிலைமை மோசமாயிடுச்சு ஐயா. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், அவங்க பெரிய ஒரு அழிவின் பிடியில சிக்கி தவிக்கிற வேலையில கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தாங்க, உழந்து போயிருந்தாங்க, மறுபடியும் எழும்ப முடியாதபடிக்கு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை போல வழிவிட்டு விலகி போன ஜனமா தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து 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 தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தன்னுடைய பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தாங்க. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் வழியை திறக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய வழியை திறக்க ஆரம்பித்தாரு, புதிய பாதையை திறக்க ஆரம்பித்தாரு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, என்னால வாழ முடியாது, என்னால இருக்க முடியாது, எதிர்கால கேள்விக்குறியா இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எல்லாமே வாழ்க்கையில விரும்பியதான் இருக்குது, இடிஞ்சு போய் இருக்கிற சொந்த உறவுகள் எல்லாம் இருந்தோம் எனக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு எனக்கு புறக்கணித்து இருக்கிறாங்க. எல்லாம் தேவையில்லைங்க, அவர் சமூகம் போதுங்க. அல்லேலூயா. எந்த நிலைமையில நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதையில நீ இடிஞ்சு உடஞ்சு போயிருந்தாலும், அவரை நம்புவாயானால், அவரை நம்பி உட்காருவீர்களானால், நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் சிறந்திருக்கும்படிக்கு உன்னை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த பிரதருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. புதிய பாதையை கர்த்தர் உண்டாக்க ஆரம்பித்தார். ஒரு சின்ன ஒரு மகளிர் லோனு அந்த சகோதரிக்கு கிடைச்சது. அது
ஒரு 1 லட்சம் கிடைச்சது. அதை வைத்து எல்லா இடத்துலயும் அவர் போய் பேச ஆரம்பித்தார், கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தேவ சமூகத்துல மணிக்கணக்கா உபவாசிக்க ஆரம்பித்தார். மணிக்கணக்கா தேவ சமூகத்துல காத்திருக்க ஆரம்பித்தார். நடந்த சம்பவம். தெரிந்த ஒரு தேவ மனுஷன், அவர் மூலமா நான் அவரை கூட்டிட்டு போனேன். சார் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், இப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார், என்ன செய்யலான்னு போது அவர் சில பகுதி, சில பாதையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார், சில உதவியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவருடைய கடன் எல்லாம் தீர்க்க கர்த்தர் அந்த பாசம் மூலியமாவே தமது அல்லேலூயா வல்லமையை விளக்கப்படுகிறது மாத்திரமல்லாம எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியில வந்து சபையில வந்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்த சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. வழி திறக்குங்க, அதிசயம் நிச்சயம் நடக்கும். எப்ப தெரியுமா? தன்னை பரிபூர்ணமா சரண்டர் பண்ணும் பொழுது, தேவையில்லாத சத்தங்களுக்கு இடம் கொடுக்காம, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை உங்கள் விருப்பத்தின்படி ஓடாம அவருடைய பாதத்துல அமர்ந்து உண்மையாய் தன்னை பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவனாயும் சுத்த ஜலத்தினால கழுவப்பட்ட சரீரம் உள்ளவனாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. துர்மனசாட்சி நீங்க என்ன செய்யணும்? மறுபடியும் கட்டி எழுப்பப்படணும்னா, உன்னை கன்னியா கர்த்தர் மாத்தனா, உன்னை மனவாட்டியா கர்த்தர் மாத்தனா, நீ வழிவிட்டு விலகி போனத கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை என்ன செய்ய விரும்புறாருன்னா, அவருடைய ரத்தத்தை அறிக்கை செய்கிற வேலையில தேவன் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தாங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில நான் விழுந்துட்டேன், இந்த பகுதியில நான் சிக்கி தவிக்கிறேன், சாத்தானால நான் இடிஞ்சு போயிட்டேன். அப்படியே கண்ணு மூடி நீங்க ஜெபம் பண்ண, அப்படியே வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து நீங்களே பேசுங்க. சாத்தான் ஒரு வேளை இடித்து போட்டிருக்கலாம், தேவையில்லாத நபர்கள் உங்களுடைய காரியங்களை இடித்து போட்டிருக்கலாம். ஏன் நீங்க இடிஞ்சு போவதற்கு நீங்களே காரணமா இருந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மறுபடியும் கட்டி எழுப்புவ தேவ மகனே, மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புவ மகளே. இந்த வேளை நீ வாயை திறந்து பேசுங்க. எந்த நிலைமையில விழுந்தீங்களோ, எந்த நிலைமையில இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறீங்களோ, இயேசுவின் ரத்தத்தை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தை நீங்க பேசுங்க. அந்த துர்மனசாட்சி நீங்கும், தேவையில்லாத அந்த வார்த்தைகள் நீங்கும், உன் மனதை கெடுத்துக் கொண்டிருக்கிற தேவையில்லாத நபர்களுடைய வார்த்தை விலக ஆரம்பிக்கும். கர்த்தர் நிச்சயம் இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 'குயவன் மறைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திரும்ப செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே மண்பாண்டமாக வளைந்தான். அதை திருத்தமா செய்யும்படிக்கு, நல்லா கவனிங்க, குயவனால செய்யப்பட்டதுதான். ஆனா ஏதோ ஒரு பகுதியில் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆனா மறுபடியும் திருத்தமா செய்யும்படிக்கு அதை சரியா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரா? சரிப்படுத்த ஆரம்பிக்கிறாரா? குயவனால, பரம குயவனால நம்ம உண்டாக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆனா ஏதோ ஒரு பகுதியில நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவரை விட்டு விலகிட்டோம், தூரம் போயிட்டோம். ஆனா திருத்தமா நம்ம செயல்பட ஆரம்பிக்கும்படிக்கு தேவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிருபையான வேளையில, இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இங்க இருக்கிற எல்லாரோடு கூட இடைப்படுகிறார். உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப போறேன். எப்படி எழுப்ப போறேன்னா, உன்னை கன்னியா மாற்றி, உன்னை மறுபடியும் பரிசுத்தமா மாற்றி, நீ இழந்து போன மகிமை, இழந்து போன பிரசனம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வல்லமை, இழந்து போன ஸ்தானம், இழந்து போன மேன்மை, சகலவற்றையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எப்ப தெரியுமா? பரிபூர்ணமா உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க.
வாயை திறந்து பேசணும். என்ன தெரியுமா? என் மீறுதலுக்காக நீ காயப்பட்டீர், என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையே வந்தது ஆண்டவரே. அப்பா, என் மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது, என் சிந்தை கெடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேலையை வாழ்க்கை கெடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதிகளிலேயும் இன்னைக்கு சின்னமாக்கப்பட்டிருக்கிறேன். என் நிமித்தம் என் குடும்பம் சிதைந்து போய் கிடக்கிறது, தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. நான் இன்னைக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மனைவிக்கு உண்மை இல்லாம போனா, என் பிள்ளைகளுக்கு உண்மை இல்லாம போனா, திருச்சபைக்கு உண்மை இல்லாத போனா, அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில இழப்பு உண்டானது. ஆனா அவருடைய சமூகத்துல வந்து பரிபூர்ணமா அர்ப்பணிக்கும் பொழுது மறுபடியும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினது உண்மையானால், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய மறைமுகமான காரியங்கள்ல நான் எந்த அளவுக்கு விழுந்திருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இன்னைக்கு என்னை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன், என்னை மறுபடியும் கட்டி எழுப்புங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதாவது பாகால் என்ற வார்த்தைக்கு நீங்க ஓசியா 2ஆம் அதிகாரம் எடுங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நீ என்னை நீ பாகாலின் என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஜனங்க வந்து பாகாலி என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா ஆளுகிறவர், ஆண்டவர், புருஷன் என்ற வார்த்தைக்கு அடையாளம். அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய நாமத்தை விக்கிரகங்களுக்கு கொடுத்ததுனால என் மகிமையை விக்கிரகங்களுக்கு நான் கொடேன் என்று சொல்லி அங்க என்ன சொல்றான்னா ஈஷி என்று சொல்லுவா. ஈஷினா என்ன தெரியுங்களா? மணவாளனே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல ஈஸியா தேடுறதுக்கு இந்த பூமியில வேற ஒரு தெய்வமே இல்லைங்க. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவற்றுள் அடங்கிய யாவற்றையும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறாரு, என்னை மணவாளனேன்னு கூப்பிடு, என்னை மணவாளனேன்னு கூப்பிடு. எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு நீ என்னுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீ உன்னை பரிபூர்ணமா ஒப்பு கொடுத்து மணவாளனேன்னு கூப்பிடும் பொழுது என் ரத்தம் உனக்காக பரிந்து பேச ஆரம்பிக்கும், என் ரத்தம் உனக்காக விடுதலையை கொண்டு வர ஆரம்பிக்கும், என் ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்போம். என்னுடைய ரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடினால நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. விழுந்ததையே நினைத்து கொண்டிருக்காதீங்க, இடிஞ்சு போயிடுச்சு நினைக்காதீங்க, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க நினைக்காதீங்க, என்னை பாதிப்புக்கு நேரா கொண்டு போயிட்டாங்க, நல்லதான் பழகுனாங்க, அப்படியே அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்மளுடைய தவறு நிமித்தம் நம்ம பாதிப்பு மட்டும் இல்லை, நம்மளால நம்முடைய பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்ல முடியும், உன்னை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருங்க, எல்லாரும் எழுந்திருங்க. கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து பேச போகிறோம். ஒருவரும் தயவு செய்து சொல்றேன், ஒருவரும் அல்லேலூயா மௌனமா இருக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை மறுபடியும் நான் கட்டி எழுப்ப போற மகளே, உன்னை மறுபடியும் நான் கட்டி எழுப்ப போற மகனே. நீ எந்த பகுதியில இடிஞ்சு போயிருந்தாலும் உடைஞ்சு போயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானால இடிக்கப்பட்டு இருக்கிறாயா? தேவையில்லாத நபர்களால இடிக்கப்பட்டு இருக்கிறாயா? இன்னைக்கு இடிஞ்சு போவதற்கு நீயே காரணமா இருக்கிறாயா? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்துல நீங்க வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, நான் இடிக்கப்பட்டு இருக்கிறப்பா, என்னை மறுபடியும் நீங்க கட்டி எழுப்புங்க, என் சிந்தையை கட்டி எழுப்புங்க, என் எண்ணங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி என்னை கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, ஊழியத்தை கட்டி எழுப்புங்க, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, எங்க வீட்டை ஆண்டவரே நீங்க கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் உடைஞ்சு போய் கிடக்குது, என் பிள்ளைக்காக நான் பாரப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், என் பிள்ளை நிமித்தம் இன்னைக்கு நான் உடைஞ்சு போய் கிடக்கிறேன். யாராவது வாயை திறந்து பேசுகிறீங்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர்களை கட்டி எழுப்ப வல்லவரா இருக்கிற தேவ பிள்ளையே, எதை குறித்தும் யோசிக்காதீங்க. அவருடைய சமூகத்துல நிச்சயம் பதில் உண்டு. நீ உலர்ந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அல்லேலூயா உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பேசுங்க பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. என் மீறுதலுக்காக நீ காயப்பட்டீரே, என் அக்கிரமங்களுக்காக நெருக்கப்பட்டீரே, எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை உண்மையில் வந்ததே. ஆண்டவரே, சிலுவைக்கு முன்பாக வந்து நான் நிற்கிறேன் ராஜா, என்னை மறுபடியும் புதுப்பிக்கப்பா, மறுபடியும் என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே, என் மனதை புதிதாக்குங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. என் குறைகளை ஒப்பு கொடுக்கிறேன், குறைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பேசு சகோதரி, வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்துல நீ பேசு, வாயை திறந்து கர்த்தருடைய பாதத்துல நீ இருக்கிறபடினால வாயை திறந்து பேசு. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார், உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார், உன்னை தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ என்ன நிலைமையில இருந்தாலும், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவர், மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவர். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்துங்க. மறுபடியும் திரும்பவும் திரும்பவும் கர்த்தரை கட்டி எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.